லேடிஸா இருந்தாங்கன்னா டெலிவரிக்கு அப்புறமா அவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வர ஆரம்பிக்கும். இது எதனால அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க கன்சீவா இருக்கும் போது பேபியினோட growthனால இந்த வயித்துல இருக்கக்கூடிய மசில் வந்து அப்படியே ரெண்டா விரிய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா போஸ்ட்மார்ட்டம் டைம்ல அவங்க ப்ராப்பரா எக்ஸசைஸ் கொடுக்கல, ஒர்க் அவுட் எதுவும் கொடுக்கல, ப்ராப்பரான டயட் ஃபாலோ பண்ணல அப்படின்னா அது விரிஞ்சே இருக்கும். அந்த மாதிரி லேடிஸ் என்ன சொல்லிட்டு வருவாங்கன்னா, டாக்டர் எனக்கு பேக் பெயினா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. ஏன் அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. என்ன அப்படின்னம்னா, இந்த வயிறு விரிய விரிய என்ன ஆகும்னா பேக்ல இருக்கக்கூடிய ஆர்ச்சினுடைய அலைன்மெண்ட் மாறும். அதனால இந்த மசில் பண்ண வேண்டிய தாங்கக்கூடிய வெயிட் எல்லாமே அங்க போயிடும். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க. எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மசில் வந்து ஸ்ட்ராங்கா டைட்டா இருக்கும் போது நம்மளுடைய வயிற்றுல இருக்கக்கூடிய எல்லா ஆர்கனையும் அதை பிடிச்சு அதனோட இடத்துல வைக்குது. அது மட்டும் இல்லாம நீங்க நேரா நிக்கிறீங்க அப்படின்னா அதனோட பாஸ்டருக்கு ரொம்பவே உதவியா இருக்கு. ஆனா இதுவே இது வந்து விரிஞ்சிருச்சு, லூஸ் ஆயிடுச்சுன்றப்போ பின்னாடி இருக்கக்கூடிய பேக் வந்து அப்படியே தள்ளுன மாதிரி ஆயிடுவீங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா இந்த இடுப்பு பகுதியில் ஒரு ஆர்ச் மாதிரி இருக்கும் இல்லையா, இந்த கர்வ் வந்து சம்டைம் அதிகமாயிடும். ஸோ அங்க வந்து ஸ்ட்ரெஸ் அதிகமாகிறதுனால டெலிவரிக்கு அப்புறம் மோஸ்ட்லி வந்து பேஷண்ட் வந்து எனக்கு இடுப்பு வலியா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் என்ன நினச்சிக்குவாங்கன்னா, சிசேரியன் பண்ணவங்கலாம் எனக்கு இன்ஜெக்ஷன் போட்டதுனால தான் பெயின் வருது அப்படின்னு நினச்சிக்குவாங்க. ஆனால் உங்களோட வயிற்றுல இருக்கக்கூடிய மசிலை இந்த மாதிரி நீங்கள் கரெக்ட் பண்ணாமல் இருக்கிறதுனால தான் இந்த ப்ராப்ளம் பேக்கில் பெயின் வர்றதுக்கு ஒரு முக்கியமான ரீசனுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் வீடியோவை சேவ் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு லைக்கை போட்டுடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.